வணக்கம். நான் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன். இந்த காணொளியில் ஒரு சில விஷயங்கள் அரசியல் ரீதியாகவும் அதோட பெண்கள் சம்பந்தமாகவும் உமன் பாலிட்டிக்ஸ் சம்பந்தமாகவும் ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம்னு யோசிச்சேன். சின்ன ஒரு காணொளி தான். அரசியலில் பெண்களோட முக்கியத்துவம் எவ்வளவு இருக்கணும், அரசியலில் பெண்கள் ஏன் தேவைன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு காணொளி. எங்களோட இலங்கையில் பொதுவாக வடக்கு கிழக்கு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் தமிழ் மக்கள் அரசியல் என்று சொன்னால் முதல் இருந்த காலத்தை விட இப்போத்த காலம், அதாவது 2024-25 காலப்பகுதியில் இளம் தலைமுறை, அதாவது இளம் சந்ததிகளோட அரசியலோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா, இப்போத்த காலகட்டங்களில் பெண்களாக இருக்கட்டுக்கும் ஆண்களாக இருக்கட்டுக்கும், நான் பெண்களை பற்றி கதைக்கிறதால அந்த டாப்பிக்கை கதைக்கிறேன். பெண்கள் எல்லா துறைகளிலுமே பட்டங்கள் பெற்று படித்து முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பழைய காலத்தை ஒப்படைக்க இந்த காலகட்டத்தில் பெண்கள் எல்லா துறைகளிலும் வேலை வாய்ப்புகளையும் பெற்று எல்லா துறைகளிலேயும் படித்து பட்டம் பெற்றும் இருக்கிறதால அரசியல் சம்பந்தமான அறிவு திறமைகள் இருந்தும் அவர்களால் அந்த அரசியல் என்ற ஒரு பாதைக்குள்ளே வரையலாம் இருக்குது. ஒரு இளம் பெண் அல்லது ஒரு திருமணமாகாத பெண் ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு நுழையிறன்னு சொன்னால் நெருப்புக்கு மேலே நடக்கிற மாதிரி அப்படி ஒரு வாழ்க்கையை தான் இருக்கும். அந்த அரசியல் என்ற ஒரு பாதைக்குள்ளே வரையலாம் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தா, ஒன்று கௌரவ பிரச்சனை, வருமான பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனை. இந்த 3 பிரச்சனையும் தான் பேசிக்காக அடிப்படையாக ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். அந்த கௌரவ பிரச்சனை வருமான பிரச்சனைன்றது கௌரவ பிரச்சனையை விட ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்துக்கு வருமானம்ன்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக. காரணம் என்னென்னு பார்த்தா, எங்களோட 30 வருட கால போர் முடிந்த பிறகு பெண்கள் தலைமைத்துவ குடும்பம் அதிகமாக காணப்படுகிறது. அந்த பெண்கள் தலைமைத்துவ குடும்பங்களோட எண்ணிக்கையை விட அவங்களோட பிரச்சனை அதிகமாக காணப்படுது. அப்போ இந்த காரணத்தால் ஒரு பெண் தன்னோட பிரதிநிதித்துவத்தை தனக்கு தர விரும்பினாலும் கூட அந்த வருமானம் என்ற ஒரு போர்வை அந்த பெண்ணை முன்னுக்கு வரவிடாமல் தடுக்கும். அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் அந்த மாதிரி நாடுகளில் எடுத்து பார்த்தா பெண்கள அரசியல் தலையீடு அதிகமாக தான் இருக்குது. இதை சொல்லப்பட்டிருக்கு இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் ரீசர்ச்சின் படி 1995ஆம் ஆண்டு 11 வீதத்தில் இருந்த பெண்கள் அரசியல் பங்களிப்பு 2020ஆம் ஆண்டு 24 வீதமாக உயர்ந்திருக்குது அந்த நாடுகளில். இதுக்கு உதாரணமாக அமெரிக்காவில் மக்களோட ஏகபோக விருப்பு வாக்கினை பெற்று போன கமலா ஹரிஷா இருக்கலாம். அதே நாட்டில் மௌரி டெர்னான்னு சொல்லி ஒரு மாற்று பாலினத்தால் 27 வயதிலேயே 71 வீத வாக்கை பெற்று ஓட்டெடுத்து மாகாண சபைக்கு அவ இருக்கலாம். இந்த சாரா மெக்டன் சொல்லி ஒரு திருநங்கோரால் அதே அமெரிக்காவில் மாகாண சபை உறுப்பினராக ஒரு திருநங்க போயிருக்கிறா. அப்போ இதுகளெல்லாம் எங்களோட அரசியலுக்கு முன் வழிகாட்டினாக்களில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதில் கமலா ஹரிஷ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ அந்த சாரா மெக்டன் அந்த திருநங்க சொல்லியிருக்கிறா, ஒரு அரசியல்ன்றதை எப்படி நடத்தணுமெண்டா அன்பு என்ற ஒன்று தான் எல்லாருக்குமே வெளிப்படையாக கொடுக்கக்கூடிய ஒன்று. அப்போ அந்த அன்பு என்ற ஒன்றை வச்சுக்கொண்டே அனைத்து மக்களையுமே நாங்கள் கையுக்குள்ளே எடுத்து ஒரு நேர்வழி அரசியலை செய்யலாம் என்று சொல்லி சாரா மெக்டன் அந்த திருநங்க சொல்லியிருந்தா. இந்த விடயங்கள்லாம் நான் ஏன் எடுத்து சொல்கிறேன்னு சொன்னால்,
இனி வரும் காலங்களிலேயாவது அரசியலில் வந்து ஆண்களின் தலையீட்டை விட பெண்களின் தலையீடு அதிகமாக இருக்கணும். இனி வருகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கட்டுக்கும், மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டுக்கும், அல்லது 5 வருடங்களுக்கு பிறகு வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பெண்கள வருகை அதிகமாகணும். அங்கட பழைய அரசியல்வாதிகளின் பழைய இதுகள் வந்து குறையணும். ஏனெண்டா ஒரு 5 வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு அரசியல் வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டு போனோமானால் கட்டாயம் அங்கு ஊழல் நடக்கும். எப்பயுமே ஒரு வேலைக்கு போனோம்னு சொன்னாலே 5 வருடத்துக்கு பிறகு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. காரணம் வந்து ஒரே இடத்துல ஒரு ஆள் இருந்து தொடர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா, அங்கே ஊழல் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அப்போ அதனால தான் ஒரு கவர்மெண்ட் செக்டராக இருக்கட்டுக்கும், ஏதோ ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டுக்கும், ஒரு ஒரு இடங்களில் நாங்கள் வேலை செய்யக்குள்ள அங்கே குறிப்பிட்ட காலம் தாண்டின பிறகு அங்கே வந்து இடமாற்றம் வழங்கப்படுது. அப்படித்தான் நான் இந்த அரசியலையும் பார்க்குறேன். ஒரு 5 வருடத்துக்கு மேற்பட்ட காலத்தில் வந்து ஒருவர் வந்து அரசியலில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கக்குள்ள, பரம்பரையாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்குள்ள அங்கே கட்டாயம் ஊழல்ன்றது நடக்கும். இதுக்கு உதாரணம் வந்து எங்களோட பழைய ஜனாதிபதி ஃபார்மர் பிரசிடென்ட் மஹிந்த ராஜபக்சேட குடும்ப அரசியல். இது தவிர பெண்கள் சம்பந்தமான பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மற்றது இன்றைக்கு வந்த ஒரு செய்தி நியூஸ் ஒன்று வந்து ஒரு ஓஏசி ஒரு ஆள் பாடசாலை மாணவிகளை வந்து ரேப் பண்ணுறதுக்கு அட்டம் பண்ணி அதை அடித்து கொண்டு போன மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஃபேஸ்புக்லேயும் பார்த்து நான். அப்போ இப்படியான எங்களை பாதுகாக்க வேண்டிய ஆட்களே வந்து இப்படியான செயல்களில் ஈடுபடக்குள்ள எங்களுக்கான பாதுகாப்பை நாங்களே தேடிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ இப்படியான விடயங்களால் பெண்கள் வந்து கட்டாயம் வந்து அரசியல் தலையீடு கட்டாயம் வேணும். மற்றது ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன ஒரே கட்சியில் இருந்து கொண்டு வெவ்வேறு ஒப்பீனியன் வெவ்வேறு கொள்கைகளில் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம்ண்டு ஒரு சில பேர் என்னோட கேள்வி கேட்டாங்க. அது என்னத்தை ரிலேட் பண்ணியண்டா தையிட்டி விகார சம்பந்தமாக ரிலேட் பண்ணி தான் அந்த கேள்வி என்னோட வந்தது. அதில் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, எந்த சைட்டில் வந்து எனக்கு தையிட்டி சம்பந்தமான ஒரு ஒப்பீனியன் வேறையாக இருந்தது. டாக்டர் சைட்டில் வந்து தையிட்டி விகார சம்பந்தமாக வேறு ஒரு ஒப்பீனியன் இருந்தது. என்னதான் நான் ஒரே கட்சியில் இருந்தாலும் எனக்குன்ற ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அப்போ நான் வந்து பாதிக்கப்பட்ட ஆளாக இருந்திருந்தா அல்லது அதை ஒரு 3ஆம் தரப்பாக இருந்திருந்தாலும் அல்லது ஒரு சட்டத்தரணியாக பார்த்துருந்தாலும் நான் இப்போ வரையுமே எந்த ஸ்டாண்ட் வந்து அந்த விகாரியை உடைக்கணுமென்றது தான். ஏனென்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்கள்ற அது உரிமை. இப்போ உரிமைண்டேக்குள்ளே அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் சொல்லணும் அந்த விகாரையை இடிக்கிறதா அல்லது இடிக்காமல் அதுக்குரிய கம்பன்சேஷனை வாங்குறதான்றது பாதிக்கப்பட்டவர் சொல்லணும். 3ஆம் நபராக நான் சொல்லக்கூடியது எனக்கு இடிக்கணுமென்றது தான் எந்த பார்வை. ஆனால் டாக்டர் நிலைமை வந்து அவர் ஜதார்த்தமாக கதைக்கிறார். அதாவது இன மத கலவரம் வரும் என்று சொல்லியும் இது இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் தெற்கில் நடமாட இயலாது, கொழும்புல உள்ள தமிழ் ஜனங்கள் விரட்டி எடுக்கப்படும் என்று சொல்லியும் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார். அப்போ அந்த மாதிரி கருத்தில் எந்த ஒரு சில ஸ்டாண்டுகள்லேருந்து நான் ஒரே கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அந்த ஒரு ஒப்பீனியனை விட்டு எங்களால் மாற இயலாது. அது வீட்டிலேயாம் இருக்கலாம், கட்சியாகவும் இருக்கலாம். எனக்குன்ற ஒரு சில கொள்கைகள் இருக்குது, அதை வந்து கட்சிக்காக மாற்றணுமெண்டா அது என்னால் இயலாது. இப்போ டாக்டர் மாற்ற சொல்ல இல்லை, கேட்டதுக்கான பதில். அப்போ இப்படித்தான் நான் தையிட்டி விகாரையை உடைக்கணுமென்றது எந்த ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். ஜதார்த்த அரசியல் என்று சொல்லி அது உடைக்கக்கூடாது, மத பிரச்சனை வரும், இனக்கலவரம் வருமென்றது அவர் ஒரு ஒப்பீனியன். அப்போ அந்த காரணங்களால் வந்து ஒரே கட்சிக்குலேருந்து நான் வேறு கட்சிக்கு கதைக்கிறேனா அல்லது நான் வேறு கட்சி சார்பாக வேறு கட்சிக்கு போகிறேன்னா வேறு கொள்கையில் கதைச்சு கொண்டுக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் 2 விதமாக கதைக்கிறீங்கன்றது என்னை பொறுத்தவரையில் நான் எந்த ஓன் ஒப்பீனியனில் நான் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறேன். அது வந்து அவர் சொல்கிற இவர் சொல்கிறன்றதுக்காக நான் எந்த கொள்கையை வந்து மாற்றிக்கொள்ள இயலாதுன்றது தான் எந்த கணிப்பம். அந்த இப்போ கிட்டடியில் நான் ரீசெண்டாக ஒரு அனுராதபுரத்துலேயோ தம்புள்ளையில் இருக்கிற ஒரு கோயிலை இடிக்கிறதுக்கு புத்த அந்த பிக்குமார்கள்ற ஒப்பீனியனில் தான் அது விடப்பட்டிருக்குது. இப்போ அந்த கோயிலை உடைக்க முன்னுக்கு ஒரு கிரியல் செய்யணுமன்றது
எங்களோட கோயில்களில் இருக்கிற ஒரு சில கலா ஆகம விதிப்படி நடக்கிற சில ஒரு விஷயங்கள். அப்போ அதை கூடி செய்ய விடாமல் இடித்து தள்ளினதை வந்து அப்போ அதுவும் கோயில் இதுவும் கோயில் தான், இதுவும் விகாரி தான். அப்போ ரெண்டுக்குமே ஒரே சட்டம் தான். இலங்கை நாட்டுக்கு அரசியலமைப்பு உண்டு, உரிமைகள் அதில் இருக்கிற உரிமைகளும் உண்டுண்டா சட்டம் உண்டா தான் இருக்கணும். அப்போ அதுதான் எந்த கருத்தும். மற்றபடி வேறு வேறு கட்சிக்காக கதைக்கிறது, வேறு வேறு விஷயங்களுக்காக கதைக்கிறன்றது இல்லை. இதுதான் எந்த தனிப்பட்ட கருத்து. அதாவது இந்த விஷயத்தில் ஒரு மூன்றாம் நபராகவும் ஒரு சட்டத்தரணியாகவும் அல்லது நான் பாதிக்கப்பட்ட நபராகவும் இருந்தால் அந்த விகாரியை வெடிக்கத்தான் சொல்லுவேன். இது சம்பந்தமாக ஃபர்தராக கதைக்கிறதுக்கு அந்த விஷயமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனிவே நான் இந்த பெண்களோட அரசியல் தலையீடு சம்பந்தமாக கதைச்சிருந்தேன். அதான் முக்கியம். உள்ளூராட்சி சபைக்கு எந்த கட்சி சார்ந்தாலும் பரவாயில்லை, எந்த குரூப் சார்ந்தும் பரவாயில்லை, பெண்களோட வருகை அவசியம். பெண்களின் அரசியல் தலையீடு சம்பந்தமாக வேறு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இது எந்த தனிப்பட்ட ஒரு கருத்து, எந்த அனுபவத்தின் மூலமாக நான் சொல்லி கொண்டது. வேறு ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு பெண்கள் அரசியல் வந்தால் நன்மையா தீமையான்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.